ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தோட 2வது நாள் பூஜை தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன பேசலான் இருக்கேன்னா, இந்த பூஜை முறைகள் பற்றி பேசலாம். இப்போது காலையில் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கடவுளை நினச்சி, நான் அதான் சொன்னேன் இல்லையா, வருஷம் முழுக்க நம்மளால் வந்து காலையில் கோவிலில் போய் சாமி பார்க்க முடியாது. ஏன்னா பசங்க, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேலைகள் இருக்கும். முடிஞ்சால் ஈவினிங் போகிறவங்க போவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 10 மணி போல் போவாங்க. நான் வந்து 10-11 மணிக்கு தான் கோவிலுக்கெல்லாம் போக முடியும். காலையில் போக முடியாது, ஸ்கூல் போகிற பசங்க வீட்டில் இருக்கிறதுனால. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த ஒரு மாதத்தை வந்து நம்மளுக்காக கண்டிப்பாக இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா காலையில் யாரோ நம்மளை வந்து டிஃபன் செஞ்சு கொடுங்க, ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆகுது அப்படின்ற டென்ஷன்லாம் இருக்காது. ஏன்னா இது வந்து காலையில் எந்திரிக்கிறோம் இல்லையா, ஒரு 4லேருந்து 4:30 மணிக்குள்ளே எந்திரிச்சாதான் 5-5:15 இந்த விளக்கு ஏற்றி முடிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒன்றும் இப்போ இந்த கோலம் போகிறதே பாருங்கள், வெறும் 5 புள்ளி கோலம் தான். இதுக்கே வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுறது. தண்ணி தெளித்து அதை தொடச்சி கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் கோலம் போடணும். ஏன்னா ஈரத்தோடு கோலம் போட்டோம்னாக்கா அப்படியே இந்த டைல்ஸில் வந்து பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் காற்றாட விட்டுட்டு கோலம் போடணும். அப்போ இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். எப்படியா இருந்தாலும் இது வீடியோ எடுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே தான் ஆகும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நமக்கான ஒரு மாதமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலையில் வந்து எந்த தொந்தரவும் நமக்கு இருக்காது. நம்ம எந்திரிச்சோமா, நமக்கு காஃபி வேணும்னா போட்டு குடிச்சிட்டு இந்த வேலையை செய்யலாம். இல்லைன்னா காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லைன்னா கூட எந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ் அவுட் ஆகிட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு கூட நம்ம இதுக்கு வந்து விரதம் இருக்கணும்லாம் கிடையாது. இந்த மாதத்தில் நான் எப்படி விரதம் இருக்கிறேன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த கோலம் போடுறது, இந்த எந்திரிக்கிறதை பற்றி மட்டும் பேசுவோம். இந்த கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து குனிஞ்சு போடணும். அதுக்கப்புறம் எத்தனை புள்ளி, இந்த கையில் கோலமாக பிடிச்சிக்கணும், இந்த கையில் வந்து நம்ம கோலம் போடணும். புள்ளி வந்து கரெக்டாக, அது கோலம் தானே அப்படின்னு நினைக்கிறத விட அது அழகாக போடணுன்ற எண்ணத்தோடவே நம்ம போடும்போது நம்ம எண்ணமும் வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய வேலையிலேயே இருக்கும். அப்போ இந்த கோலம் போடுறதுனால 2 கையும் நமக்கு வந்து வேலை செய்து நின்றுட்டு கோலம் போட முடியாது, குனிஞ்சி கோலம் போடணும். அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு வந்து காலையில் அந்த ஃப்ரெஷ் ஏர்னுவாங்க இல்லையா, அந்த காலையில் வர அந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உள்ளே இருக்கிற ஆர்கனுக்கும் ஃப்ரெஷ்ஷு கிடைக்கிது, ஃப்ரெஷ் ஆகிடுறது. ஆக மொத்தம் இந்த மார்கழி மாதன்றது வந்து நமக்காகவே இந்த பூஜை முறைகள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கலாம். நானுமே ஓரளவுக்கு ஒரு 30 வயசு 25 வயசெல்லாம் இருக்கும்போது நான் இந்த பூஜையெல்லாம் செய்யலை. கண்டிப்பாக அப்போல்லாம் பசங்க வந்து சின்ன பசங்களாக இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு அவங்க கூட தூங்கணும். காலையில் எந்திரிச்சு நம்ம பாட்டு இந்த லைட்டெல்லாம் போட்டால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், திருப்பி தூங்க வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த டைமில் நம்மளால் செய்ய முடியாது. பசங்க வந்து ஒரு 7th 8th 9th 10th 12th படிக்கிற அளவுக்கு பசங்க வளர்ந்த பிறகு இந்த பூஜை முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து நமக்கு பெனிஃபிட் தான் சொல்ல முடியும். எந்த விதத்துலேயும் நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து எல்லாரும் இந்த ஏஜுக்கு, அதாவது 35க்கு மேலே ஒரு 50க்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏஜில். ஏன்னா இந்த ஏஜில் மட்டும்தான் நமக்காக நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வயசாகும்போது அதுக்கேற்ற உடல் உபாதைகள்லாம் வரும். காலையில் எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சு தனியாக கோவில் போகிறதுக்கும் பயப்படுவோம். இந்த மாதிரி எந்திரிச்சு நம்ம கோலம் போடும்போது சளி பிடிச்சிக்கும், அப்புறம் பனி ஒத்துக்காது அப்படிலாம் தோணும். இப்போ இந்த வயசு, இந்த 35 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ளே வந்து நமக்கு ஓரளவுக்கு ஹெல்த்தியாக தான் இருப்போம். அப்போ நம்ம இந்த மாதிரி இந்த மார்கழி மாதம் பூஜை பண்ணுறத நம்ம வழக்கமாக ஆக்கிக்கிட்டோம். முதல்ல பழக்கப்படுத்திட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் வருஷம் அது வழக்கமாகவே மாறிடும். இப்போ நான் வந்து எப்பவும் போல் 2 விளக்கு ஏற்றி வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் விளக்கு ஏற்றணும். இதுதான் வந்து நான் செய்கிற மார்கழி மாத பூஜை. இப்போ நான் வந்து கற்பூர ஆர்த்திலாம் காட்ட மாட்டேன், அந்த சாம்பிராணி மட்டும்தான். அடுத்து பார்ப்பீங்க பாருங்கள், ஆண்டாள் படம் வச்சு நாங்கள் வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். அது நேத்திக்கும் சொல்லியிருப்பேன், இன்றைக்கும் சொல்கிறேன். அது சொல்கிறதுல ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும், அதனால் சொல்லிகிட்ருக்கேன். யாரெல்லாம் இந்த மாதிரி பூஜையெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு முதல்ல நீங்கள் நினச்சிடுங்க. இந்த வருஷம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா
கண்டிப்பாக நம்மளும் இந்த மாதிரி கோலம் போட்டு விளக்கேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாவே அடுத்தடுத்த வருஷங்களில் ஏதாவது ஒரு வருஷம் நமக்கு வந்து அது ஓகே ஆகிடும். அதான் இந்த இயற்கைன்றது, இந்த பிரபஞ்சம்னு சொல்கிறாங்கள்ல, அது உண்மையாக நம்ம உண்மையாக ஒரு விஷயத்த நினச்சி நம்ம மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டாவே அது ஒரு காலத்தில் கண்டிப்பாக நடந்துடும். நானும் இந்த மாதிரி ஒரு இந்த பூஜையெல்லாம் பண்ணணும்னு ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தது தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த 4 இயர்ஸ் முடிஞ்சு 5th இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போய் ஆண்டாள் படத்துக்கு விளக்கேற்றிடலாம். அப்புறம் இது யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிக்குதுன்னு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் எப்படிலாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி வீடியோ போடலான்னு. எனக்கு வீடியோ போடுறது பிடிச்சிருக்கு. இந்த கோலம் வந்து இந்த கம்பி கோலம் சொல்லுவாங்க, இல்லை சிக்கு கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்போ வந்து உள்ளே வந்துட்டோம். இப்போது ஆண்டாள் படத்துக்கு பூ வச்சிடலாம். கிருஷ்ணர் படம் இருந்தால் கூட வச்சுக்கலாம், அப்படிலாம் பெருமாள் படம் கூட வச்சுக்கலாம். ஆண்டாள் படம் வைக்கிறதுக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மார்கழி மாதம்னாவே அந்த விரதம் இருக்கிறத பற்றி அந்த அம்மா நிறைய சொல்லியிருப்பாங்க திருப்பாவையில். திருப்பாவை படிக்கிறவங்க படிக்கலாம். நான் வந்து வீட்டில் டிவியில் போட்டு விட்ருவேன், அது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் திருப்பாவை. நான் பாட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த பாட்டே முடிஞ்சிடும். அப்படியே நம்ம பாட முடியலாம், அந்த மாதிரி கேட்டுக்கலாம். நெய் விளக்கு கூட ஏற்றலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் விளக்கு தான் ஏற்றிட்டுருக்கேன். ஓகேங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.